சரிங்க, இப்போ இந்த 2024 உங்களுக்கு எப்படி போச்சு? 2024 வந்து நல்லா போச்சு. நிறைய லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கிட்டோம். ப்ளஸ் நிறைய அடி எல்லாமே விழுந்துச்சு. நல்லா தான் போச்சு. பட் 2025க்கு இன்னும் நல்லா போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? முக்கியமாக இந்த விஷயத்த இதில் நான் கற்றுக்கிட்டேன்பா 2024னா எதை சொல்வீங்க? ஆக்சுவலி எங்கள் ஆஃபீஸில் இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். டீம் மேனேஜ்மெண்ட் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃபேமிலி எப்படி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்ணா தங்கச்சி எல்லாருக்கூடையும் ஒன்றா எப்படி இருக்கலாம். சரி, ஓகேங்க. டிசம்பர் மந்த்னாலே ஒரு பிளாக் மந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த வருஷத்தில் 2024ல் உங்களுக்கு டிசம்பரில் பிளாக் மந்த்து அப்படின்னு சொல்கிற மாதிரி எதனா இருக்கா? அப்படி எதுவும் இல்லை. பிளாக் மந்த்னா எங்களுக்கு டிசம்பரில் எக்ஸாம் வந்துடுச்சு. அதுதான் பிளாக். இப்போ எக்ஸாம்னாலே எங்களுக்கு ஓவர் ப்ரெஷர் ஆகிடும். எக்ஸாம் காலையில் நைட்டு படிச்சுட்டே இருக்க மாதிரி இருக்கு. வேறு எதுவுமே எங்களால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சரி, ஓகேங்க. இப்போ 2024ல் வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க, இது பண்ணணும் அப்படின்னு. ஆனால் அது பண்ண முடிஞ்சிருக்காது. அப்படி என்ன இருக்கா ரெசல்யூஷன்? சேம் அதே தான். ஆக்சுவலி அப்ராட் பிளான் இருக்குது எங்களுக்கு. லைக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். பட் ஆனால் தள்ளி போயிடுச்சு. MBA முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கோம். ஓகே, 2025ல ரெசல்யூஷன் சேம் அதே தான். ஆக்சுவலி அதை எப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து அப்ராட் போய் அங்கே நெக்ஸ்ட் டிகிரி பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ ஓகேங்க, இந்த 2024ல் வந்து ஒரு ஹையஸ்டான காஸ்ட்னு சொல்லி இந்த பொருளை வாங்கினேன் அப்படின்னா நீங்கள் எதாவது சொல்லுவீங்க? ஆமாம், என்னோட ஃபோன் தான் வாங்கினேன். ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். எவ்வளோ? ஃபோன் வந்து 68,000. ஓ, என் அண்ணா வாங்கி கொடுத்தான். சரிங்க. இப்போ வந்து நிறைய ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோட மூவி வந்து அப்கமிங்கில் இருக்குது. 2025ல் ஐ எம் வெயிட்டிங் இந்த மூவிக்காகனா நீங்கள் எந்த மூவிக்காக வெயிட் பண்ணுறீங்க? நான் ஆக்சுவலி தனுஷ் ஃபேனு. ஸோ லாஸ்ட் இயர் அவ்வளோவா தனுஷ் படம் எதுவும் வரலை, ரயான் தவிர. ஸோ அதனால தனுஷோட படத்துக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி வடச்சென்னை 2 அந்த மாதிரி. சரி, ஓகேங்க. இப்போ இந்த 2025 அப்கமிங் இந்த இயரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2025வா எப்படி பார்க்குறேன்னா, நான் இன்னும் அதை பற்றி யோசிக்கவே இல்லை. ஸோ டிசம்பர் 2ல் தான் அதை பற்றி யோசிக்கணும். சரி, ஓகே ஓகே. 2024 உங்களுக்கு எப்படி போச்சு? 2024 நல்லா தான் போச்சு எங்களுக்கு. நான் ஒன்றும் கொஞ்சம் மழை இதெல்லாம் வந்தால் இங்கே ரோடு பகுதியில் எங்களால் வியாபாரம் பண்ண முடியல. காய்கறியெல்லாம் நிறைய நஷ்டமாயிடுச்சு. நஷ்டமானாலும் அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் எங்களுக்கு வியாபாரம் நல்லா தான் போகுது. 10 ரூபாய் காய் விற்கிறோம். ஆனால் ஜனங்களும் வந்து நிறைய காய்கறி வாங்குறாங்க. அதேமாரி நாங்கள் 2025லையும் நாங்கள் இதோட அதிகமாக பண்ணுவோம் காய்கறி விற்போம். சரிங்க, அந்த 2024 தான் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சந்தோஷமாக இருந்தது, துக்கமாக இருந்துச்சு. அப்படி வர 2025 ஆச்சுப்பா இப்படி இருக்கோன்னா நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க 2025? நான் தான் சொல்கிறேன், 2025ல் இதோட நல்லா இருக்கும், அதிகமாக இருக்கும். வியாபாரமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இருந்தாலும் சரி அப்படின்னு. சரிங்க, அப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு வியாபாரி விட்டுருங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு வீட்டு பெண்மணி, இல்லத்தரசி நீங்கள் அதில் இப்போ மறக்க முடியாத விஷயம்னா இந்த விஷயமா 2024 அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? கிறிஸ்மஸ்க்கு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நல்லா பசங்களோட சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் வந்து கொஞ்ச நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த வியாபாரம் இதனால் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம். போன வருஷம் 2023ல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனால் இப்போ 2024ல் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம். ஆனால் 2025ல நாங்கள் நல்லா இருக்கோம். ஓ, சூப்பர்க்கா. அதை எப்போ இருந்தாலும் இப்படி தான் நாங்கள் நல்லா இருப்போம். நல்லா இருப்போம். சரிங்கக்கா, இந்த 2024 இந்த ஒரு பொருளை வாங்க நினச்சேன், ஆனால் அது முடியல அப்படின்னு எதனா இருக்கு? ஆமாம், 2024ல் ஏதோ நாங்கள் ஒரு ஆசைப்பட்ட நகையாக இருந்தாலும் எங்களுக்கு போட முடியலனாலும் 2025ல் நாங்கள் போடுவோம். எதுவும் நல்லா தான் இருப்போம். ஆனால் சரி, நன்றிங்கக்கா. இப்போ இந்த 2024 உங்களுக்கு எப்படி போச்சு? எப்பயுமே போகிற மாதிரி தான் போச்சு. ஆனால் இந்த 2024 வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சு. வருமானம் கிடையாது. ஓலா, ஊபரு, ரேபிடோன்னு அது மாதிரி வண்டிகள்லாம் வந்துடுச்சு. தமிழக அரசை வந்து நாங்கள் எவ்வளோ கேட்டதுக்கு போக்குவரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருனாக்கா, இது வந்து மோட்டார் வாகன சட்டம் வந்து மத்திய அரசாங்கத்தை சம்மந்தப்பட்டது, இதில் நாங்கள் எதுவும் தலையிட முடியாது, அதனால் வந்து ரேபிடோ வண்டியெல்லாம் நாங்கள் எதுவும் தடைப்பட முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டு போச்சு.
வருமானம் கிடையாது. நாங்களும் வந்து ஏற்கனவே வந்து இங்கே சிட்டிக்குள்ளே வந்து ஒரு 3000 2000 ரூபா வாடகை இருந்தது. இப்போ எல்லாமே 7000 8000 10,000 தான். எங்கள் பசங்க படிக்க வைக்கணும், வருமானம் கிடையாது. தொழிலாளிகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நெளிவு சுழிவு இந்த தொழிலில் வந்து ஒரு பஞ்சர் போட்டால் கூட வந்து ஒரு 100 ரூபா. வேறு இந்த மெக்கானிக் ஷெட்டெல்லாம் போனாக்க ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இது வந்து மாநில அரசாங்கம் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க, மத்திய அரசாங்கம் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. தொழிலாளியை வந்து என்ன பண்ணணும் எழுது பண்ணணுன்ட்டு மத்திய அரசாங்கம் வந்து மோட்டார் சங்கம் போட்டாக்கா இப்போ கேரளாவில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து அதை தடை பண்ணிக்கிறாங்க. அதே மாநில அரசாங்கம் இங்கே இருக்கிற திமுக அரசாங்கம் வந்து அதை தடை பண்ணலை. மோட்டார் வாகன சட்டத்தை வந்து இங்கே அமுல்படுத்திட்டாங்க. அமுல்படுத்திட்டு இருக்கிற எல்லாருமே ஒரு புகை டெஸ்ட்லாம் 10,000 ரூபாய் ஃபைனுன்றாங்க. ஒரு எஃப்சிக்கு போனாக்கா வந்து ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அதனால இன்சூரன்ஸ் இல்லைனாக்கா அது 5000 ரூபாய் ஃபைனுன்றாங்க. ஒரு புகை டெஸ்ட் வந்து மொத்தத்தில் ஒரு 60 ரூபா தான் அதனுடைய வேல்யூ. ஆனால் 10,000 ரூபாய் ஃபைன். இந்த மாதிரி வந்து மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒரு இது மாதிரி ஃபைனை போட்டுக்கிறான். ஒரு சிக்னலில் போடுதான்னா 500 ரூபாய் ஃபைன், மினிமம் 500 ரூபாய் ஃபைன். எல்லாரும் தான் மக்கள். இங்கே ஒரு குறைஞ்சது 2 லட்சம் ஆட்டோ ஓடுது. ஒரு 10 லட்சம் பேர் இதை சார்ந்து இருக்கிறாங்க. மெக்கானிக் இருக்கிறாங்க, பெயிண்டர் இருக்கிறாங்க, லைனர் இருக்கிறாங்க, மற்ற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த வண்டி ஓடினாதான் மற்றவங்க குடும்பம் எல்லாமே செயல்படும். இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி. இது கார்பாஸ் கடையிலேருந்து, லைனர்லேருந்து, டிங்கர்லேருந்து, மெக்கானிக்கிலேருந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ எங்கள் குடும்பம் எப்படி போவான்? ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சாதான் ஒரு 300 ரூபா கேஸை போட்டு 700 ரூபா ஊட்டி கற்றுக்க போனால் தான் எதனா ஒன்று நடக்கும். ஒன்றுமே கிடையாது. அரசியல்வாதி நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா ஊழல் பண்ணுறான். எந்த அமைச்சர், எந்த மினிஸ்டர் வந்து முதலமைச்சர்லேருந்து துணை முதலமைச்சர்லேருந்து வந்து ஊழல் பண்ணாத அமைச்சர் யாரா சொல்லு. ஒருத்தர் வரல விடுங்க. காமராஜர் இருந்தாரு, கக்கன் இருந்தாரு, இந்த மாதிரிலாம் இருந்தாங்க, ஜீவா இருந்தாரு, இந்த மாதிரிலாம் இருந்தாங்க. கட்டிங்க கூட வேஸ்ட் இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு கவுன்சிலர் வரான், வந்த உடனே ஒரு 10 கோடி ரூபா 5 வருஷம் சம்பாதிச்சிடறேன். ஆட்டோக்கு நான் 33 வருஷம் வண்டி ஓட்டுறேன், இன்னமும் அதே ஆட்டோவில் தான் இருக்கிறேன். என் லைஃபே மாறல. 5 வருஷம் அரசியலில் போறான், நாரா போறான், ரவுடிசம் பண்றான், அரசியல் பண்றான், பெரிய ஆளாகிறான், சொத்து சுகத்தோட போயிடும். அவன் எப்படியோ வாங்குறான். ஆனா இன்னைக்கு வந்து அடிமட்ட தொழிலா போச்சு. ஒரு நேரத்தில் நல்லா இருந்தது. இப்போ ஒரு 10 வருஷமா வந்து எப்ப இந்த ஓலா ஊபர் ரேபிடோ வந்ததோ இந்த தொழில் நலிவடைஞ்சு போச்சு. இன்னும் வந்து இந்த மெட்ரோ கிட்ட பெரிய பஸ், எவையா பெரிய பஸ் விட சொல்றாங்க. எதுக்கு பெரிய பஸ் விடுற? என்ன இப்போ காரணம்? அரசாங்கம் உனக்கு ஓட்டு போனதுக்காக நீ வந்து பெரிய பஸ்ஸை விடுற. மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குற, காலேஜ் போற பசங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குற, 8வது படிக்கிற பசங்களுக்கு 1000 ரூபாய். எதுக்கு நீ கொடுக்குற இதெல்லாம்? சரி, அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2024 வந்து ஒரு கருப்பு நாளதான் போயிருக்கு. வருது கருப்பு நாள் தான், 25 கருப்பு நாள் தான். இனிமேல் வருது கருப்பு நாள். நாங்களும் தொழிலை மாற்றி தான் போனோம். இப்போ எங்க லைஃப் வந்து மாறி போச்சுங்க. அவ்வளோதான். எனக்கு வந்து 59 வயசு ஆகுது. இப்போ அடுத்த வர ஜனவரிசில் அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்ணுவான்? அவனை சின்ன சின்ன பசங்க வச்சுருக்கிறான். அவன் இப்போ எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இன்னும் ஒரு 2 வருஷம் நான் இருப்பா போயிடுவேன். இன்னும் இருக்கிற பசங்க அவன் லைஃப்ல எப்படி போவான்? வேஸ்ட். எந்த அரசாங்கம் வந்து இனிமேல் எதனா ஒரு புதிய அரசாங்கம் வந்தாதான் இதுல ஒரு மாற்று சக்தி இருக்கும். அதாவது திமுகவோ அண்ணா திமுக எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் இந்த ஆட்டோ தொழிலாளிக்கு எதனா ஒரு நல்லது பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும். சரி, அப்ப 2025 ஆச்சு, வர வருஷமாச்சு, வராது, வரவே வராது. ஏன்னாக்கா இதனுடைய தொடர்ச்சி தான் அப்படி அப்படியே வரும். இதனுடைய நீட்சி தான் வந்து 25க்கும் வரப்போ இன்னும் அடிமட்டமாக தான் போகும். தொழிலாளிக்கு போயிட்டு நீ போய் கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு ஷர்ட் வாங்கி போடுற கூட நிலைமை எல்லாம் இருக்கணும். வருமானம் இல்லாத அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு. நன்றி நன்றி. இந்த 2024 உங்களுக்கு எப்படி போச்சு? 2024 தொடக்கத்தில் இருந்த விலை எந்த விலையும் மலிவா இல்லை. காய்கறிலேருந்து எந்த பொருள், அத்தியாவசிய பொருள் எல்லாமே விலை உயர்ந்தது. 2வது ஒரு வீடு வாங்கினேன், ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல. ரிஜிஸ்ட்ரேஷனு பல மடங்கு உயர்ந்து போச்சு. நெக்ஸ்ட் எந்த வியாபாரத்துலையும் முதலீடு பண்ணுறது 1000 ரூபாய் போட்டால் 2000 ரூபாய் லாஸ் ஆகுது. ஏன்னா இது இடைத்தரகர் தான் சாப்பிட்றான். விவசாயியோ இல்லை வியாபாரியோ இது சாப்பிட்றது கிடையாது. நாங்கள் ரோட்டு ஓரத்தில் கடை வச்சுங்கிறோம். ரொம்ப இவங்கெல்லாம் வந்து நேற்றுக்கு வந்து சாமான் வாங்கிட்டு வந்தாங்க, அப்படியே அழுகி கீழே கொட்டுறாங்க. 2வது இன்னைக்கு நாளைக்கு என்ன பொருள் வாங்கி சேமிச்சு வைக்கணும்னு தெரியல. இன்னைக்கு ஒரு விலை விற்குது, நாளைக்கு ஒரு விலை விற்குது. 2024 ஒரே ஒரு கான்செப்ட் என்ன ஒண்ணுன்னா, சனாதனத்தை ஒழிப்போம், ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். அதை ஒரு பார்லிமெண்ட்ல ஒரு சுயேட்சையா அவங்க ஆட்சி அதிகாரத்தை பங்கேற்க முடியாதது. அது ஒரு நல்ல ஒரு வரவேற்பு. அவங்க தனியா தன்னிச்சையா ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வர முடியாது.
கூட்டாட்சி பலத்தை எடுத்தாலும் கொண்டு வர முடியும். அது ஒரே ஒரு கான்செப்ட் தான். விலை உயர்வுன்றது மத்திய அரசாங்கம் இல்லை, மாநில அரசாங்கம். அதை நினைச்சா அதை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தலாம். ரெண்டாவது, விலைவாசி உயர்வு ஓவரா இருக்கு. 2025 வந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு நம்ம முன்னாடி சொல்ல முடியாது. 25ல இதை விட பல கஷ்டம் கண்டிப்பா வரும். சரி ஓகேண்ணே, இப்போ 2024 25 இப்படின்னு சொல்றீங்க. இந்த 2024 இந்த ஒரு பொருளை வாங்கலாம் நான் நினைச்சேன். ஆனா எந்த பொருளுமே வாங்க முடியலமா 2024ல. நான் கொரோனா காலத்திலே டிவி, ஏசிபி எல்லாமே வாங்கினேன். ஆனா 24ல பார்த்தா ஒரு வேலையும் போய் பார்த்தா ஜிஎஸ்டி அது இதுன்னு சொல்லிட்டு தின்ற பொருளுக்குலாம் ஜிஎஸ்டி. சாப்பிடு எந்த பொருளுமே வாங்க முடியல. வாங்குற விலையை விட ஜிஎஸ்டி 12% இருக்கு. அப்புறம் எப்படி அந்த பொருளை வாங்க முடியும்? அப்போ இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு பிளாக் வருஷம்னு சொல்லலாம். பிளாக் வருஷம் தான் இது. கொரோனாவே பரவாயில்ல, கொரோனா விட இது மோசமான காலம். சரி ஓகே, நம்ம 2025 எப்படி இருக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதை ஜட்மெண்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு முடியாது. இதை விட இன்னும் விலைவாசி அதிகமாக தான் இருக்கும். யூத்துங்க அத பசங்க முயற்சி செய்தா ஓட்டுக்காகவே இந்த ஜனங்க வாழுது. இவங்களுக்கும் இந்த ஏழைக்கும் ஒரே ஓட்டு தான், பணக்காரனுக்கும் ஒரே ஓட்டு தான். அதை கண்காணிச்சு அவங்க ஒரு தீர்மானம் பண்ணி நல்ல ஒரு ஆட்சியை கொண்டு வந்தாங்கன்னா 25 நல்ல மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகேண்ணா, இப்போ வந்து இன்னும் அப்கமிங் மூவிஸ் நிறைய இருக்கு, வந்து புது படம் வரப்போகுது 2025ல. நீங்க அந்த படங்கள்ல எந்த படத்துக்காக நீங்க வெயிட் பண்றீங்க? ஐயோ, இந்த படம் எனக்கு பிடிக்காது. படத்தை பார்த்து நம்ம ஓடுற ஆளு கிடையாது. இந்த ரசிகர் அவன் வந்து நம்மளை வச்சு வியாபாரம் பண்றான் ப்ரொடியூசரு. இதை வச்சு அவனுக்கு பாலாபிஷேகம் பண்ணிக்கின்னு அவனுக்கு முட்டாள் போல அதை அடிச்சுக்கின்னு அவன் வந்தான். அள்ளி வச்சுனா ஒரு பொண்ணு இறந்துச்சு, அவனை வருஷம்னா அவன் மேல கேஸ் போடுறான் கவர்மெண்ட். இது தேவையில்லாது. அது போல நான் போக மாட்டேன், படத்துக்கும் போக மாட்டேன், இந்த இதுக்கு அந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் போக மாட்டேன். இந்த ரசிகர் உழைப்பு தான் நம்பி தான் நம்ம ரசிகரை நம்பி அவன் நடிக்கிறான். அவன் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு அவன் நடிக்கிறான். அவன் படத்தை பார்த்து நம்ம போகணும்னு அவசியமே கிடையாது. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் கிட்ட தான் பார்க்கணுன்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கானுங்க. அது ஒரு கூட்டம். நமக்கு அது போல எய்மே கிடையாது. ஓகே ஓகேம்மா.